மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா, கேஷை யூஸ் பண்ணமா இல்ல கண்டினியூ பண்ணுமா, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கு தான் ஆஸ்க் M2W எனிதிங். நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். ஆனா எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? சிம்பிள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. Ask M2W anything because the right advice matters. ஸோ இப்போ நிறைய பேர் எஸ்ஐபி போடுறாங்க, லம்சம்ஸ் போடுறாங்க. அவங்க பர்சனலாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஹையர் பண்ணி அவங்களோட வெல்த்தை மேனேஜ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இன்வெஸ்டிங்கை ஒரு ஆர்ட்டாக பார்க்குறாங்க சார். இன்வெஸ்டிங்கை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஸ்டார்ட் பட்டன் எங்கே இருக்குது? இன்றைக்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஃபோன்லேயே பண்ண முடியுது. பணத்தை மார்க்கெட்டில் போடுறது ரொம்ப ஈஸி, ஃபோன்லேயே பண்ண முடியுது. யூபிஐலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது டிரான்சாக்ஷன் சைட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், எளிமைப்படுத்தப்பட்டது டிரான்சாக்ஷன் சைட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் மேக்கிங், எதை வாங்குவது என்ற அந்த முடிவு எடுக்கிறது இருக்குல்ல, அது இன்னைக்கு 20-30 வருஷம் இருந்ததை விட இன்னும் கடினமானதாக இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யூ கேன் கெட் இன் வெரி ஈஸிலி, பட் யூ மே நாட் be able to get out because the price may fall after you get in. So எல்லோருக்குமான இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட் என்றாலும் எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது சரியான இடம் இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் என்ன மாதிரி சாய்ஸஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெட்டீரியல், ரொம்ப முக்கியமாயிடுது. உதாரணத்துக்கு நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ETF வாங்குறீங்க அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு எதை வாங்குவதுன்ற கன்ஃபியூஷன் வெறும் அந்த ஃபண்ட் சாய்ஸோட நின்றுடுது. அதுல இருக்கக்கூடிய 40 ஷேரை அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் வாங்குறாரு. அப்படிப்பட்டவரோடு ஒரு இனிஷியல் பயணத்தை ஒருத்தர் செய்யும் போது நீங்க உங்களுடைய தாட்ஸையும் அவர் செய்யறதையும் நீங்க மாசம் மாசம் கம்பேர் பண்ணலாம். டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை எடுத்து உங்க ஃபண்ட் எப்படி பண்ணுது, உங்க ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்றாருங்கிறது பார்க்கறதா ஒரு இன்வெஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் வேலை. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் யாரும் பார்க்கல. அப்படி பார்த்து 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 நீங்களும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் திங்கரா உருவாகிடுவீங்க. நீங்களே ஒரு மேனேஜராகவும் ஆக முடியும், ப்ரொவைடர் நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். மாறாக நானே எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ரிஸ்க் எடுத்துட்டு நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னாக்கா சில நேரங்கள் நீங்க வாங்கின ஸ்டாக்ஸ் ஃபிளாப் ஆகி கேபிட்டல் குறைஞ்சு போயிடும். அந்த சிச்சுவேஷன் வரும்போது பீப்புள் கோ அவுட் ஆஃப் த மார்க்கெட். போன சைக்கிள்லாம் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. அதுக்கு முந்தின சைக்கிள் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஸோ ஒரு புல் மார்க்கெட்லயும் நிறைய பேர் வெளியேறாங்க. வெளியேறாமல் ஒருத்தர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க தேர்வு செய்யும் அந்த கலையை நன்கு கற்றறிந்து எழுதி வச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணி அதை எப்படி வேலிடேட் பண்ணணும் மாச கணக்கில் பார்த்து அதுக்கப்புறம் ஓகே எனக்கு தான் இந்த பணம் வருதா இதை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரலாம். மாறாக எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணாமல் என்னால் அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுது அதனால நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஏதாவது ஒரு சேனலை பார்த்து அவங்க சொல்கிற ஷேர்லாம் வாங்கினீங்கன்னாக்கா நிச்சயமாக அது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லது செய்யாது. வெரி ட்ரூ சார். அதுதான் நம்ம வாங்குற ஷேருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும் சார். அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூவா? நிச்சயமா கிடையாது. இல்லை. இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன சார்? இப்போ ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அந்த நிறுவனம் சம்பாதிக்கக்கூடிய நிகர லாபம், அந்த நிறுவனத்தினுடைய வருங்கால வளர்ச்சி, இதையெல்லாம் வச்சு ஒரு கம்பெனியினுடைய மதிப்பையும் நம்ம அளவிடலாம். அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. புக் வேல்யூன்னு சொல்றது அந்த நிறுவனம் சொத்துக்களை ஏற்படுத்த செலவு பண்ண பணம், அவ்வளவுதான். இப்போ இந்த அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இதனுடைய புக் வேல்யூ மேபி ஒரு 36 லட்சம் இருக்கும். ஆனா அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ அதை விட பல மடங்கு அதிகமா இருக்கலாம். ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது ஒரு 1.5-2 கோடி இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த பில்டிங்கை கொடுத்தோம்னாக்கா என்ன கிடைக்கும் அப்படின்ற அந்த கணக்கு. ஸ்டாக்லயும் அதே தான். ஸ்டாக்குக்கு ஒரு புக் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. யூஸ்வலா இன்ட்ரின்சிக் வேல்யூ பி மோர் தேன் த புக் வேல்யூ. த யூஸ்வல்.
இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணணும், இன்ட்ரின்சிக் வேல்யூவை மதிப்பிட்டு அதை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணி, ஒருவேளை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூவோட குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயமா அந்த பங்கை வாங்க வேண்டும். ஸோ இந்த கணக்கு போடுவது என்பது நாங்களாம் முதல் நாள்லேருந்து பழக்கப்படுத்தி கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசியிருக்கோம் சார். பிஎம்எஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பிஎம்எஸும் ஒன்றா? நிச்சயமா இல்லை, ரெண்டும் நிறைய வேறுபாடுகளுக்கு உள்ளானது தான். என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு? பிஎம்எஸ் வந்து ஒரு ஹெச்என்ஐ, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவலுக்காக நிறுவப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஒரு காலத்தில் 10 லட்சம் இருந்தது மினிமம், இப்போ 50 லட்சம் இருக்கு, நாளைக்கு 1 கோடியாக கூட ஆகலாம். ஸோ மினிமம் அவ்வளோ கொடுத்தாதான் ஒருத்தர் வந்து பிஎம்எஸ்ல சேரவே முடியும். வேறஸ் நிறைய பேர் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணணும், வளரணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அவங்களுக்கு பிஎம்எஸ் சூட் ஆகாது. ஏன்னா 50 lakhs கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஒரு பிஎம்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது மூலமாக ஒரு வித்தியாசமான முதலீட்டு அணுகுமுறையை நீங்க எடுக்க அவங்க உதவுவாங்க உங்க போர்ட்ஃபோலியோல. அந்த அணுகுமுறை மாறும்போது உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், இண்டெக்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ இண்டெக்ஸ்ல சில கம்பெனி விழுந்தால் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா உங்க தேர்வுகள் சரியா அமைஞ்சிருக்குன்றது. ஸோ இதை நம்ம ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணணும். பிஎம்எஸ்ல இதை வந்து ஃபாலோ பண்ண நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா சார், அவங்களும் பிஎம்எஸ்க்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வாட் வுட் யூ அட்வைஸ்? பிஎம்எஸ்க்கு இன்னைக்கு மினிமம் 50 lakhs. ஸோ அந்த 50 lakhsக்கு எப்படி சேஃபாக ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு ஹேபிச்சுவேட் பண்ணிக்கிங்க. அது பண்ணும்போது மற்ற பிஎம்எஸ் எல்லாம் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி எது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. அப்புறமா நீங்கள் முடிவு எடுத்து அங்கே போகலாம். கலெக்ட் கேபிட்டல் டு கோ தேர், டோன்ட் பாரோ மணி டு இன்வெஸ்ட் இன் பிஎம்எஸ். இல்லை முக்கியம் அது. சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் எஸ்ஜிபி ரீசெண்டாக அதோட இஷ்யூ முடிஞ்சிருக்கு சார். இப்போ சொசைட்டியில் அதுக்கு தேவையான அப்ரிசியேஷன் கொடுக்கப்பட்டிருக்கா சார், அதை நம்ம எப்படி பார்க்கணும்? அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? சாவரின் கோல்ட் பாண்ட் வந்த புதுசில் நிறைய அதை பற்றி கிரிட்டிசிசம். உண்மையிலேயே கடைசியில் பணத்தை திருப்பி கொடுப்பாங்களா கவர்மெண்ட் அப்படின்லாம் வந்து ஒரு கேம்பெயின். அந்த கேம்பெயினில் வந்து முகாந்திரமே கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாண்டோடைய பணத்தை அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம ரிசர்வ் வங்கியிலேருந்து வாங்குற பணத்துக்கு என்ன மரியாதை? ஸோ நீங்கள் வச்சிருக்கிற பணத்துக்கு என்ன மரியாதையோ, உங்கள் பேங்க்ல இருக்கிற பணத்துக்கு என்ன மரியாதையோ, அதே மரியாதை வந்து சாவரன் கோல்ட் பாண்டுக்கும் இருக்கணும். எதுக்கு சாவரன் கோல்ட் பாண்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்கு போவோம். அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நிறைய கோல்டு இம்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படுது. ஆனால் நம்ம மிடில் கிளாஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு கோல்டு வாங்காமல் இருக்க முடியாது. இந்த ஃபிசிக்கல் கோல்டு இம்போர்ட்டை தள்ளி போடுறதுக்கு என்ன மெக்கானிசம்? ஸோ அதுக்கு தான் சாவரன் கோல்ட் பாண்ட்னு கவர்மெண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் கோல்டு போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி ஒரு பாரை வச்சு உங்கள் வீட்டில் பூட்டி வைக்கிறீங்க. அதுலேருந்து உங்களுக்கு எந்த ரிட்டர்னுமே கிடைக்காது. அப்ரிசியேஷன் ஒன்று தான் ரிட்டர்ன். நாளைக்கு விலை ஏறிச்சுன்னா நீங்கள் விற்கும்போது அது கிடைக்கும். ஆனால் வருஷம் ஒன்றும் கிடைக்காது. கவர்மெண்ட் இந்த சாவரன் கோல்ட் பாண்ட் பாப்புலர் ஆகணும், அது எல்லாரும் வாங்கணும், வாங்க வேண்டிய கோல்டை வந்து அப்புறம் வாங்கிக்கணும். ஆனால் இப்போதைக்கு சாவரன் கோல்ட் பாண்ட் மூலமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கம் நிறைவேற ஒரு இன்ட்ரெஸ்டையும் கொடுத்தாங்க. இப்போ அது 2.5%. இந்த பாண்டினுடைய டியூரேஷனுக்கு இந்த வட்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு கோல்டு ப்ரைஸுக்கு ஒரு காப்பீடு மாதிரி. இட்ஸ் அ டிஃபென்ஸ், இட் இஸ் அ செக்யூரிட்டி அகெயின்ஸ்ட் ப்ரைஸ் ஃபால். சப்போஸ் நீங்கள் இன்னைக்கு கோல்டு ப்ரைஸை ஒரு 5,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்கு சொல்கிறேன். இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, சாவரன் கோல்ட் பாண்டில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃபென்ஸ் மெக்கானிசமாக ஆயிடுது. நாளைக்கு அந்த அளவுக்கு கோல்டு பிரைஸ் இறங்கினா கூட உங்களுக்கு லாஸ் கிடையாது. மாறாக கோல்டு பிரைஸ் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க,
அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது, நாளைக்கு அந்த அப்ரிசியேஷனும் கிடைக்குது. உங்களுக்கு என்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு மேரேஜுக்கோ ஜுவல்ல வாங்கணுமோ 10 வருஷம் கழிச்சு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பாண்டு மெச்சூர் ஆகிற டைம்ல பாண்டை வித்து பணத்தை வாங்கி நீங்க அன்னைக்கு ஜுவல்ல வாங்கிடலாம். ஒருவேளை விலை ஏறிடுச்சுன்னா உங்க கோல்டுடைய பர்ச்சேஸ் பிரைஸ் ஆக்சுவலா குறைஞ்சிரும். இன்ஃபேக்ட் உங்க மேக்கிங் வேஸ்டேஜ்ல ஒரு பார்ட்டை இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிடும். கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்னா உங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவையை நீங்க வந்து 8-9 வருஷம் தள்ளி போட்டுறீங்க. ப்ரெஷர் இருக்காது. இதுதான் அவங்களுடைய நோக்கம். அவங்க நோக்கம் நிறைவேற எந்த அளவுக்கு பப்ளிக் காமன் சிட்டிசனுக்கு ஸ்வீட்டன் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பண்ணி கொடுத்தாங்க. இதுல அவங்க வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் பர்சன் வாங்கணுங்கிறதுனால வெறும் 5,000ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரெகுலரா சீரீஸ் வருஷத்துக்கு 2-3ன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வரும்போது நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா கூட நீங்க அப்புறமா உங்களுக்கு பணம் வரும்போது போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் என்எஸ்சியில போய் அது வணிகமாகுது, அதை வாங்கலாம். ஆனா அது ஒரிஜினலா என்ன வேல்யூக்கு இஷ்யூ ஆச்சோ அந்த வேல்யூக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க வாங்குற வேல்யூக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. ஸோ இப்படி ஒரு கோல்டு இன்வெஸ்டிங்க்கு ஒரு சேஃப் ஈகோ சிஸ்டம் வித் த சேஃப்டி நெட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. யாருக்காக? பப்ளிக்காக, மக்களுக்காக. கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆதாயம்? ஃபாரெக்ஸ் தேவையை தள்ளி போட முடியும். இதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்ததனுடைய வரலாறு. ஸோ இதை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான பேர் யூஸ் பண்றாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படாது. என் பார்வையில இதை யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் ரொம்ப சூப்பர்பா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதிக அளவு குவான்டிட்டி எஸ்டிபியில வாங்கி வச்சிருக்கிறவங்களா இருக்காங்க. இப்போ எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆலோசனை தேவை ஒருத்தர் கொடுக்கறதுக்கு வந்தது. அவர்கிட்ட நிறைய இந்த கோல்டு பிஸ்கட் காயின்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஃபாரின்ல வேலை பண்ணும்போது இல்லது அவங்க கம்பெனி வந்து அப்பப்போ வேலை செய்யும் போது கொடுத்து சேர்த்து வச்சிருந்தாரு. இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். இந்த எஸ்டிபி மாதிரியே கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் ஒன்று இருக்கு. இதை கொண்டு போய் அவர் ஸ்டேட் பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து அவங்க அதை உருக்கி எடுத்துக்கிட்டு எப்படி எஸ்டிபியில பணம் கொடுத்தா அவங்களுக்கு பாண்டு கொடுக்குறாங்க, இங்க கோல்டுக்கு பாண்டு கொடுத்துட்டாங்க. அவரும் அதே இன்ட்ரெஸ்ட் இப்ப சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இதை எங்க வைக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, இந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. சோ நிறைய ஃபேமிலிஸ்க்கு நிறைய ஜுவல்லரி வழி வழியா வருது. அதை போடுறதுக்கெல்லாம் அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ்ல கூட இத்தனை சவரன் இருக்குன்னாக்கா அவங்க வந்து எனக்கு இனிமேல் ஜுவல்ஸ் வேண்டாம், நான் ஃபேஷன் ஜுவல்லரியே போட்டுக்கிறேன், இதை கொண்டு போய் நான் மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல கொடுத்து சர்டிபிகேட் வாங்கி கோல்டு வச்சிருக்கேன், சேஃபா இருக்கு, எனக்கு ரிட்டர்னும் கிடைக்குது, என்ன எனக்கு அந்த கோல்டை வித்துட்டோன்ற கில்ட்டி ஃபீலிங்கும் கிடையாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணமோ அப்போ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் கூட எனக்கு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அதை அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சார். அதான் எனக்கு வந்து அந்த பர்சன் எந்த சென்டிமெண்ட்ஸும் இல்லாமல் அதை ரொம்ப அழகாக பண்ணாருங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஆஸ்பெக்ட். சூப்பர் சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ சம்பாதிச்சா அதை சேமிக்க வந்து நம்ம கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். முன்னாள் காலத்துல இருந்தே வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவா மாறிட்டே இருக்கா? பேப்பர் கோல்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்களா பீப்புள், இல்லாட்டி ஒன்றும் ஃபிசிக்கல் கோல்டு தான் போகிறாங்களா? நீங்கள் இன்னைக்கு காஸ்டியூம் ஜுவல்லரியுடைய குவாலிட்டியை பாருங்கள். ஃபேஷன் ஜுவல்லரி உங்களால் வந்து ஒரு பக்கம் ஒரு ரொம்ப காஸ்ட்லி ஜுவல் இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி இருக்கு. பெரிய வித்தியாசம் உங்களால சொல்ல முடியாது. எதுக்காக பீப்புள் ஜுவல்லரி போடுறாங்க? அது வந்து சோஷியலி ஒரு ஒரு அப்பியரன்ஸை கிரியேட் பண்றதுக்கு தான். இப்போ அந்த அப்பியரன்ஸை உங்களால ஒரு 5,000 ரூபி 10,000 ரூபி ஃபேஷன் ஜுவல்லரியிலே கிரியேட் பண்ண முடியுதுன்னா நீங்க வந்து கோல்டை ஜுவல்லா போட்டு காட்டணுங்கிறதுக்காக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு அசெட் அலோகேஷன்ல கோல்டு தேவை இருக்கு, அது ஒரு கரன்சி. இன்னைக்கும் இந்தியாவில் வந்து கோல்டை வாங்க வசதி உள்ளவங்க இந்தியன் பாப்புலேஷன்ல அவ்வளோ ஹை கிடையாது. இன்னும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வந்து கோல்டு வாங்கணும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதுக்குள்ள வரும்போது
இதற்கான தேவை அதிகரிச்சுட்டு தான் போகும், குறையாது. என்னதான் ஃபேஷன் ஜுவல்லரி நல்லா இருக்குன்னு நான் சொன்னா கூட வாங்குறவங்களுக்கு ஜுவல்லரி வாங்கி அதை போட்டுக்கிட்டாதான் அது வந்து ஒரு நிறைவு கொடுக்குது. ஆனா இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. இந்த ஃபேக்டர் இருக்கிறதுனால நான் என்ன ஃபீல் பண்றேன், நீங்க அதை வந்து பேப்பர், ஒரு பக்கம் பேப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் உங்க கன்சம்ஷனை நீங்க ஒரு சீப்பர் ஜுவல்லரி ஆல்டர்னேட்டிவ் மூலமா செய்யலாங்கிறது என்னுடைய கருத்து. பட் இதெல்லாம் வந்து எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய விஷயமா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சாய்ஸஸ் இருக்கு. அவங்க தங்களுக்கு எது சரியோ அதை செய்வாங்க. கரெக்ட் சார், வெரி ட்ரூ.